Hi friends, welcome back to Forest Times. Today recipe 2 ways hotel style chutney. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் சட்னிக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் சட்னி செஞ்சிரலாம். ஒரு panல ஒரு 2 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் நடக்கடலை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 1 கப் வந்து துருவின தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பட்டை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினா போதும், ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 1 கப் வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சட்னியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் சட்னியும் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதுக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 சட்னியுமே தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை மிளகா சேர்த்துக்கிடுவோம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த சட்னி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி வந்து சூப்பராக பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம தாளித்ததை 2 சட்னிலையும் இதிலோட சேர்த்துக்கலாம். இட்லி தோசை பண்ணோம் அப்படின்னா சட்னி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் 2 சட்னி அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சட்னி இட்லி எல்லாமே காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து 10 நிமிஷத்தில் இந்த சட்னி வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த சட்னிக்கு இன்றைக்கி வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிட்ஸ்க்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.